உள்ளே போகிறான் வெளில வர்றான், உள்ளே போகிறான் வெளில வர்றான். உங்கள் காசில் என் காசில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்ளக் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். அமித்ஷா இல்லை எந்த ஷாவாய் இருந்தாலும் தமிழகத்தை ஆள முடியாது, யாருமே தமிழகத்தை அடிப்பணிய வைக்க முடியாதுன்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப ஆவேசமா சொல்லியிருக்காரு. இதை பத்தி உங்களுடைய ரொம்ப வெறுப்பேத்தினா ஒரு ஆள்கிட்ட இருந்து அப்படிதான் பேச்சு வரும். அப்படியா? ரொம்ப கடுப்பாயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா 1000 கோடி வழக்கில் ஏறத்தாழ உள்ளே போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதை சீரியஸாக எடுத்தாச்சு. முன்ன மாதிரி 40,000 கோடிக்கு போடுறேன், 1,00,000 கோடிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு இவங்க தப்பிக்கிறதுக்கு வழிகள் பண்ணாமல் ரொம்ப அழகாக பாட்டிலு மூடி ஸ்டிக்கரு இசிகல் டு சேல்ஸு அப்படிங்கிற கணக்கில் முடிச்சிருக்காங்க. ஸோ அது கண்டிப்பாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அதை தவிர நிர்மலா சீதாராமனாவாக இருக்கட்டும் அல்லது மோடி ஐயாவாக இருக்கட்டும் இங்கே இந்த நாட்டுக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க. அதில் நீங்கள் நிதி கேட்டு சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத எடுத்துரைக்கிறாங்க. அந்த கோபம் வேறு இவருக்கு வரும். ஸோ கோபம் அதிகமாக வந்தால் ஒரு மனுஷங்கிட்டேருந்து வார்த்தைகள் வெவ்வேறு விதமாக வருங்கிறது இயல்பான ஒரு விஷயம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நல்ல வேலை அதோடு நிறுத்திக்கிட்டார். ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலாம் அப்படிங்கிறதோடு நிறுத்திட்டார். இன்னும் அவர் பழைய ரேஞ்சில் இருந்தால் என்னென்னமோ பேசியிருப்பார். திடீர்னு முதல்வர்னு ஒரு ஞாபகம் வந்துட்டதுனால இதோடு நிறுத்திக்கிட்டார். ஆனால் அமித்ஷாவை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அடிப்படையில் இத்தனை மாநிலங்களில் ஆட்சி செய்துட்டுருக்கிற ஒரு கட்சியினுடைய மூத்த தலைவர் அவர். ஸோ நீங்கள் பிளிமுடுறதா இருந்ததுன்னா சின்ன லெவலில் எதையாவது பண்ணிக்கோங்க. அமித்ஷா கிட்டலாம் ரிஸ்க் எடுக்காதீங்கிறத நாகரிகமாக சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, அமித்ஷா தப்பு பண்ணுறவர் இல்லை. அவ்வளோதான் அதில் இருக்கிற விஷயம். இப்போ குடும்பத்திற்காக தொழில் கொள்கையை தீர்மானத்தெல்லாம் வெளியிடாதீங்க, உங்களுக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள். ஆமாம், இது கண்டிப்பாக ஒரு பெரிய இஷ்யூ ஆகும். வானம் பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. வெட்ட வெளிச்சமாக தெரியுது, அதில் சபரீசன் தான் முக்கியமான பொசிஷனில் இருக்காருன்னு தெரியுது. அப்படின்னும் போது அதே நீங்கள் ஏதோ நாட்டின் கொள்கைங்கிற மாதிரியோ அல்லது இந்த தமிழ்நாட்டுக்கு செய்ய போகிற ஒரு நல்லதுங்கிற மாதிரியோ நீங்கள் கொண்டு வர்றதுங்கிறது ரொம்ப தப்பு. உதாரணத்துக்கு ஒரு தலைவருக்கு மணிமண்டபம் அமைக்கிறேன்னு சொல்லிட்டு அதை ஒரு பூங்காவாக மாற்றுறதுங்கிறது வேறு விஷயம். இடத்த வாங்கிட்டேன், இதை எப்படியாவது ஒரு அரசு நிலமாக மாற்ற வேண்டும், அரசுக்கு பயன்படுத்துகிற மாதிரி மாற்ற வேண்டும்னு சொல்லி பின்னோக்கி போகிறது. யாரையாவது ஒருத்தனை சாவடித்து மணிமண்டபம் கட்டி அவனுக்கு அந்த பார்க்கு கொடுக்குறது இது தவறான ஒரு விஷயம். ஸோ கண்டிப்பாக அண்ணாமலை பேசியிருக்கிற அந்த மேட்ரு சீரியஸாக தான் ஆகும். புரிஞ்சுப்பாங்க. சபரீசனுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் பொறுப்பாக யோசிப்பார் என்னை பொறுத்தவரைக்கும். இப்போ எப்படி தப்பிக்கணுங்கிறதுல இப்போ பொன்முடிக்கு அடுத்தது கல்யாண சுந்தரம் எம்பி அட்மிட் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான நிறைய பேச்சுக்கள் இருக்கு. ஏன்னா அவரு சொன்னதும் ஒரு ஆபாசமான வார்த்தைகள், கல்யாணம் ஆன அன்னைக்கு இப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா அதுக்கு விளக்கம் வேற எம்பி அவர்கள் கொடுத்திருக்காரு. இதை பத்தி உங்களுடைய இல்லை, திமுகவே நாகரிகமாக பேசுகின்ற ஒரு கட்சி இல்லை. இது முதல்ல தொடங்கியவர் கருணாநிதி ஐயா தான். அண்ணாதுரை ஐயா இந்த மாதிரி பேசுவார். அது ஒரு நையாண்டி அடிப்படையில் வரும். அவரும் டபுள் மீனிங் தான் பேசுவார். ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் அவங்கெல்லாம் பேசியிருக்காங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு சிலதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதுங்கிறதுனால தவிர்த்துடுறோம். அவள் ஒன்றும் பத்தினி இல்லை, நான் ஒன்றும் முற்றும் துறந்த துறவி இல்லைன்னு அண்ணாதுரை ஐயா சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்லியிருக்காரு? அப்போ யாரோ ஒரு இல்லீகல் அஃபேர், யாரோ ஒரு தேவையற்ற ஒரு பொருத்தம் அல்லது ஒரு ஜோடி அல்லது ஒரு கேவலமான விஷயத்துக்காக தான் அது அவர் சொன்னார். வேறு எதுக்காக சொன்னாரா? மாற்றான் தோட்டத்து மல்லிகை மணக்குங்கிறது எதுக்கு வேணாலும் சொல்லலாம். ஆனால் இது நான் ஒன்றும் முற்றும் துறந்த இவன் இல்லை, அவன் ஒன்றும் பத்தினி இல்லைன்னு சொன்னது யார்? அண்ணாதுரையா தானே. கருணாநிதி பேசினார்னா இன்னும் மோசமாலாம் இருக்கும். அவர் என்னென்ன கேவலமான விஷயங்கள்லாம் பேசுது. ஸோ இவங்க அதையெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க. நீங்கள் இப்போ நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு ஸ்லம் அட்மாஸ்பியரில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீரம் அதிகமாக வரும், தோழமை அதிகமாக வரும், வார்த்தைகள் வழக்கில் எப்படி இருக்கோ அப்படி தான் வரும். நீங்கள் பெரிய ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் இருந்தீங்கன்னா பேசுகிறதே உங்களுக்கு மறந்து போயிருக்கும். ஏன்னா அந்த கேட்டட் ஒருத்தன் சந்திச்சுக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் எங்கே வளர்றீங்களோ அதை இப்படி தானே நீங்கள் வருவீங்க. கேவலமான இடத்துல வளர்ந்துருக்கீங்க, உங்கள் வார்த்தைகள் அப்படி தான் வரும். நல்ல வேலை கல்யாண சுந்தரம் சாரை யாரையாவது அனுப்பிச்சு குழந்தைய பெற்றுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லாமல் விட்டார். ஏன்னா திமுகவில் சார் அதிகமாக இருக்காங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுக்கலாம், இல்லை தப்பு பண்ணிவிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை சாருக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கலாம். நல்ல வேலை அந்த அளவுக்கு அவர் போகலை.
இன்னைக்கு வந்து வருங்கால முதல்வரே அப்படிங்கிற போஸ்டர் வந்து நிறைய இடத்துல ஒட்டி இருக்கு. இது சாதாரணமான ஒரு விஷயம். அந்த கேள்வியை நீங்கள் புறந்தள்ளிருங்க. அது நயனார் நாகேந்திரனுக்கு ஒட்டியிருந்தாலும் தவறான விஷயம். நம்ம செல்வ பிறந்தகைக்கெல்லாம் ஒட்டினீங்கன்னா அவருக்கே ஆச்சரியமாயிடு, சத்தியமாக இந்த ஜென்மத்திலலாம் நான் முதல்வராகிறதுக்கு வாய்ப்பே இல்லைடா டே, அதுக்காக இப்படியெல்லாம் போஸ்டர் அடிச்சிங்கன்னா என்னடா அர்த்தம் அப்படின்னு அவர் திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு யாரோ பண்ணுறது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணாத போன ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கண்மொழி அம்மா பர்த்டேக்கு ஒரு கேக் வெட்டி ஒரு பெரிய போஸ்டர் ஒட்டினாங்களே, அதில் அவங்க வாத்தியார் மாதிரியும் பின்னாடி பிளாக் போர்டு மாதிரியும் இந்த சின்ன பசங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் சீமான் திருமா மற்றவங்களாம் அப்படி சின்னந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கிறாங்க, நீங்கள் சொல்லிக் கொடுங்கள் தாயே அப்படின்னு கேடு. ஏன்னா இவங்க பெரிய ப்ரொஃபஸர் இல்லையா? இது மாதிரி கேவலங்கள் எல்லாம் இங்கே தான் நடக்கும். தான் சொந்த காசில் பண்ணுறாங்க, அது எப்படி வேணாலும் ஒட்டிட்டு. இல்லை, நயினார் அவர்களுக்கு வந்து பாஜகவின் தலைவருக்கு வந்து போஸ்டர் ஒட்டியிருந்தாங்க. இதில் அதிமுகவுக்கு வந்து கடும் எரிச்சலும் கூட்டணியில் வந்து ஏதாவது பிரச்சனைகள் வர மாதிரி திமுக ஆளே அதை ரெடி பண்ணிட்டு இவங்க 2 பேருக்குள்ள எரிச்சல் வரணுங்கிறதுக்காக ஒட்டியிருக்க மாட்டாங்கன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? இப்போ நயனாருக்கு தெரியும் அவர் யாருன்னு, அவருக்கு நல்லா தெரியும். அவர் வந்து மாநிலத்தின் தலைவர். அவர் எதுக்கு போய் போஸ்டர் இந்த நேரத்தில் ஒட்டுறாரு? அல்லது அதிமுகலேருந்து எதுக்கு வந்து ஒட்டுறாங்க? செங்கோட்டையனும் நேற்றுக்கு வந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஆட்சி செய்திருக்காருன்னு பேசிட்டாரா? அப்போ இந்த போஸ்டர் ஏன் திமுக ஆளே வந்து ஒட்டியிருக்கக்கூடாது? ஏன்னா அவங்களுக்கு தானே காண்டு. இந்த 2 கட்சியும் சேர்ந்ததுனால கிட்டத்தட்ட 15 மாவட்டங்களில் இவங்க 2 பேர் 2024 வாக்கு வாங்கியது திமுகவை விட அதிகம். திமுகவுக்கு வாக்கு குறைந்து வருகிறது. இந்த அச்சம் அவங்களுக்கு இருக்கும்ல. நாளைக்கு நாத்தாக்காவையும் சேர்த்துட்டாங்கன்னா 22 மாவட்டம் ஊற்றி மூடிக்கும். அப்போ இந்த மாதிரி போஸ்டர் அவங்க ஏன் அடிக்கக்கூடாது? இப்போ அமித்ஷா மாதிரி இவருடைய ஃபோட்டோ ஒட்டி அமித்ஷா யாருன்னே இவங்களுக்கு தெரியலன்னு ஒரு கேவலத்தை பண்ணாங்களா இல்லையா? அது யார் வேணாலும் பண்ணலாமே. போஸ்டர் அடிக்கிறது இவங்களுக்கு சாதாரணமான விஷயம். கவர்னர் ராஜ்பவன்லேருந்து வெளில போன உடனே 1 மணி நேரத்துக்குள்ளே போஸ்டர் ஒட்டிடுவாங்க. ஏன்னா போஸ்டரே 4 டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. எது கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு பிரிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேவலமான வேலைகள்லாம் திமுக தான் பண்ணியிருக்குங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ கவர்னர் அவர்கள் வந்து திடீர் பயணமாக டெல்லி புறப்பட்டு போயிருக்காரு. ஏற்கனவே வந்து பிரதமர் அவர்கள் வந்து ஜனாதிபதி அவர்களை வந்து மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த சந்திப்புக்கு இடையில வந்து துணை ஜனாதிபதி அவர்கள் வந்து எப்படி வந்து குடியரசுத் தலைவருக்கு நீங்க 3 மாத காலம் வந்து கெடு விதிக்கலாம் அப்படின்னு கேள்வி நடந்ததில் என்ன தப்புன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த 2 நீதிபதி வந்து நீ 2 வருஷமாக ஒரு மசோதாவை கையில் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கலாம். கேட்கும்போது நம்ம கவர்னருடைய ஆள் என்ன சொல்லுவார், இந்த மாதிரிங்க அதில் வந்து சட்ட சிக்கல்கள் நிறையா இருக்குது, இப்படி தான் அவங்க ரம்மிக்கு கையெழுத்து போடுன்னாங்க, நான் போட்டேன், இப்போ நான் பேசுகிற நிகழ்ச்சியை ரம்மி ஸ்பான்சர் பண்ணுறான், அந்த அளவுக்கு தான் இவங்க கொண்டு வந்து விட்டாங்க. நீட்டுக்கு அதே மாதிரி தான் பண்ணோம். முன்னாடி இருந்த பிரசிடெண்ட்டும் அதை நிராகரித்தார். அவர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி புது பிரசிடெண்ட் வந்த உடனே நான் அனுப்பினேன், அவங்களும் நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இவர் எங்கே தப்பு பண்ணிட்டாருன்னு நீதிமன்றம் சொல்லுதுன்னா, நீ 2வது முறை உனக்கு வந்தால் அதை ஜனாதிபதியை அனுப்புறதுக்கு உனக்கு உரிமை இல்லை, அப்படியே கையெழுத்து போடணும். அங்கே அந்த பாயிண்ட்டை பிடிச்சிருக்காங்க. அப்போ இவர் போய் ஆலோசனை செய்யத்தான் செய்வார், நம்பர் 1. ஆனால் 142 இதில் கொண்டு வந்தது தான் அந்த 2 நீதிபதிகள் செய்த மிகப்பெரிய தப்பு. ஒரு ஆம்பிகுவிட்டி இருக்குன்னா, அதாவது ஒரு குழப்ப நிலை இருக்குன்னா, அந்த குழப்ப நிலைக்கு 142 வைத்து இவங்க முடிவு பண்ணலாம். இப்போ ஒரு 4 பேர் உள்ள ஒரு கமிட்டி சண்டை போட்டுக்கிட்டே இருக்குது, ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க, யாரையும் விலைக்கு வாங்க முடியல. அந்த இடத்துல நீதிமன்றம் வந்துட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் எல்லாம் கிளம்பி போங்கன்னு சொல்கிற அதிகாரம் அது கண்டிப்பாக இருக்குது. பட் 145(3)ன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு யார் பதில் சொல்லுவா? அதை இதில் கொண்டு வந்திருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதெல்லாம் இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த நீதிமன்றம் இதை சொல்லிட்டதுனால உடனே இவங்க இதை வந்து அரசாணையாக மாற்றிட்டாங்க தமிழ்நாடு சட்டமன்றத்தில். இப்போ நாளைக்கு பிஜேபி போய் எல்லாருமா சேர்ந்து ஒரு கேஸ்னால் கேஸ் கொடுக்க மாட்டாங்க. 30 நாள் என்று ஜனாதிபதிக்கு டைம் கொடுக்கறதுக்கான அதிகாரம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச், ஒரு 5 பேர் உள்ள 7 பேர் உள்ள பெஞ்சுக்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க 1 மாதமோ 20 நாளோ 40 நாளோ அவங்க டைம் ஃப்ரேம் கூட அவங்களுக்கு கொடுப்பாங்க. இதுக்குள்ளே எனக்கு முடிவு சொல்லுங்கள், இந்த டைம் ஃப்ரேம்லாம் ஜனாதிபதிக்கு நீங்கள் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வைப்பாங்க. அவங்களும் ஆமாங்க நாங்கள் வைத்தது தப்பு தான்ட்டு போகும். ஆனால் இங்கே மசோதா பாஸ் ஆகிடுதா, ஆமாம், இவர் வேந்தர் 10 இடத்துல விழா நடத்தி இவர் வேந்தர் ஆயிடுவாரா? உடனே துணை முதல்வராக நடத்திட்டாங்களே வந்துடுவாங்க. பெரிய இல்லை, கூட்டம் தான் நடத்தியிருக்காங்க, கூட்டம் தான் கூட்டியிருக்காங்க. இப்போ அவங்க ஏன்னா வெயிட் பண்ணுறாங்க, ஏன்னா அது ஊற்றி முடிக்கும்னு நல்லா தெரியும். தேர்தல் நேரத்தில் ஊற்றிடுச்சுன்னா தப்பாகிடுங்கிறது பயப்படுறாங்க.
ஆனால் என்ன ஆகிடும்னா இனி காலத்துக்கும் நீங்கள் மாற்ற முடியாது. நாளைக்கு அதிமுக எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து மட்டும் வேணாங்க எனக்கெல்லாம் வேந்தர் வேணாங்க, நீங்கள் கவர்னர்கிட்டே கொடுத்துருங்கன்னு நான் சொல்லுவார். அவரும் தானும் அனுபவிக்கணும்னு தான் நினைப்பார். பிஜேபி முதல்வர் வர்ற வரைக்கும் இதை உங்களால் திருத்தவே முடியாது. இந்த 2 நீதிபதி கொடுத்த இந்த தீர்ப்புனால இவ்வளோ பெரிய பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கான்ஸ்டியூஷன் பாடி வந்து உட்காரும்போது இந்த தீர்ப்புக்கு ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுத்து, அதாவது இது செல்லாது அப்படிங்கிற அடிப்படையில் கொடுத்துட்டாங்கன்னா சரியாக வரும். அல்லது ஜனாதிபதி கிட்ட தானே இந்த 10 மசோதா இன்னும் பெண்டிங் இருக்குது, இன்றைக்கி அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கோர்ட்டு படி நீங்கள் ரிஜெக்ட் பண்ண முடியாது, நீங்கள் நாள் கடத்திட்டீங்க நானே ஒத்துக்கிட்டேன்ருச்சு. ஜனாதிபதி இப்போ ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதன் மூலமாக நல்லது நடக்கலாம். ரிஜெக்ட் பண்ணால் இந்த மசோதாவே கேன்சல் ஆகிடும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் தமிழ்நாட்டினுடைய கல்வியை அரசியல்வாதிகள் கையில் போய் வேந்தர் துணை வேந்தருங்கிற அடிப்படையில் மாட்டிக்க கூடாதுங்கிறத நம்ம கவலைப்படணும். பார்த்துட்டு இருக்கிற நேயர்களில் யூஜிசியிலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த 3 பேரில் அந்த 3 பேர்லேருந்து ஒருத்தரை தான் துணை வேந்தராக வேந்தர் தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குது. அந்த யூஜிசியை புறந்தள்ளுறாங்க. அது நல்லதில்லை. ஏழை மாணவர்களுக்கோ அல்லது நடுத்தர மாணவர்களுக்கோ நல்லது செய்யணும்னு இருந்தால் கல்வியினுடைய தரத்தை அந்த சிபிஎஸ்சி ரேஞ்சுக்கு நவோதயா ரேஞ்சுக்கு கொண்டு போகணும். கொண்டு போகாமல் இவங்க தடுக்கிறாங்க. அதனால் பார்க்குற மாணவர்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, அந்த யூஜிசி சார்ந்த ஒருத்தரை துணைவேந்தருக்கு நீங்கள் ஆப்ஷனாக வைக்கணும் அப்படிங்கிறத தமிழக அரசு செய்யணும். அப்படி செய்யலைன்னா மிகப்பெரிய துரோகம். பட் திமுக என்ன பண்ணணுமோ அதை சாதிச்சிருச்சு. அதில் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ வந்து தமிழக பல்கலைக்கழகங்களில் நிதி நிர்வாக பிரச்சனைகள் வந்து அதிகமாக இருக்கு. இப்போ நான் தான் வேந்தர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அமைப்பை ஸ்டாலின் வச்சப்போ கூட இதை பத்தி எந்த ஒரு விஷயத்தையுமே பேசவே இல்லையா? இப்போ பேச முடியாது. ஏன்னா துணைவேந்தர் தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. துணைவேந்தரை நியமிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த டிஸ்கஷன் வரும். பணம் எதுக்கு கொடுக்கணுமோ அது மட்டுக்கு தன்னை போல வேலை நடந்துகிட்டு இருக்கும். என்ன வேலை நிற்கும், சில டைம் வேலை நிற்கும். இன்னும் இப்போ கொடுத்தவனை பணம் வராதப்பா, நீ மாட்டுக்கு சும்மா போட்டு பில்லை போடாத அப்படின்னு சொல்லலாம். ஆனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட ஒரு பில்லு போட்டு பணம் வரலைன்னா அதை மார்க்கெட்டில் ஈஸியாக கடனாக வாங்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இது ஸ்தம்பிக்கக்கூடிய பொசிஷனில் தான் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இவ்வளவு நாள் இது ஸ்தம்பித்ததுக்கு காரணம் துணைவேந்தருக்கு 3 ஆப்ஷன் கொடுக்கணும். அதில் 1 யூஜிசியிலேருந்து கொடுக்கணும், மீதி 2 இவங்க கொடுக்குறது. அந்த 3ல் 1 வேந்தர் தேர்ந்தெடுக்கணும். அந்த விதத்தில் இவ்வளோ நாள் தடை இருந்ததுங்கிறது உண்மைதான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ மத்திய அமைச்சரவையில் வந்து மாற்றம் ஏற்பட போகிறதாகவும் இப்போ வந்து பாஜகவுக்கு புதிய தலைவர் வரப்போகிறதாகவும் வந்து தகவல் வெளியாகிருக்கு. அது உண்மையா? இல்லை, அதெல்லாம் நடந்தாகணும். 1 வருஷத்துக்கு முன்னாடியே பாஜகவுக்கு முதல் தலைவர் வந்திருக்கணும். தேர்தல் வந்தது, அவரை வந்து அமைச்சராக்கிட்டோம். 2 பதவியில் இருக்க முடியாது, எக்ஸ்டென்ஷன் கொடுத்துட்டோம். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருஷம் அவர் இதில் இருந்துட்டாருங்கிற மாதிரி ஆயிடுது. இது எல்லாமே உடனே தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஆனால் உடனே நீங்கள் வந்து இவரை அண்ணாமலையை ஒரு அமைச்சராக்கி டம்மி பண்ணி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க. ஒரு எல்முருகனே தமிழ்நாட்டுக்கு போகிறோம் அமைச்சராக கோலோச்சுவதற்கு. இவர் அண்ணாமலை போக வேண்டியது மிகப்பெரிய நீண்ட பாதைக்கு தான். அதை அவரை வந்து ஒரு அமைச்சராக்கிட்டெல்லாம் விட்டுறக்கூடாது. இப்போ இதுக்கு வந்து பருவகால மாற்றம் அப்படிங்கிறது, அதாவது இப்போ இந்த 3 பருவம் அப்படிங்கிறது தமிழக பாஜகவுக்கு இருந்ததா? அங்கே மத்திய அமைச்சரவைக்கு வந்து அந்த மாதிரியான ஏதாவது காலங்கள் இருக்கா? என்ன காலங்கள் இருக்கு? இப்போ இந்த 3 வருடத்திற்கு வந்து ஒரு தமிழகத்தின் தலைவர் அப்படின்னு பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே ஒரு ஸ்டாண்டிங் டைமிங் இருக்குது. இவ்வளோ நாளில் மாற்றணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. 2க்கு மேலே ரிப்பீட் ஆகக்கூடாதுங்கிறது இருக்குது. அதனால தான் உங்களுக்கு அமித்ஷாவே கூட 2 முறை இருந்துட்டு அப்புறம் நட்டாவை கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அமித்ஷாவே நிரந்தர தலைவராக இருக்கக்கூடிய தகுதியும் இதுவும் உள்ளவர் தானே. அப்படி பண்ண மாட்டாங்க. அடுத்தடுத்து தலைவர்களை உருவாக்கணுங்கிற ஒரு எண்ணம் தான் பிஜேபிக்கு இருக்குமே தவிர நானே எப்போ பார்த்தாலும் தலைவராக இருக்கணும் அப்படிங்கிற அந்த எஜமான் படத்தில் இவன் நெப்போலியன் சொல்கிற மாதிரி சாவு வீடாக இருந்தால் நான் தான் பணமாக இருக்கணும், கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணுங்கிற மாதிரியான போக்கே பிஜேபி கிட்ட கிடையாது. நிறைய தலைவர்களை உருவாக்கணும், அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும். அப்போ தான் அவங்க நிறைய பேர் உருவாங்க. அப்படித்தான் வரும். ஸோ அதனால் அந்த கொஷின்லாம் இதில் இல்லை. ஆனால் நீங்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தமிழிசை அம்மா 6 வருஷம் இருந்திருக்காங்க. அண்ணாமலை 3 வருஷம் எடுத்து அதனால் அவர் கிளம்பி போகிறாருங்கிற மாதிரி கருத்து சொல்கிறது வந்து தவறு. அவரால் 6 வருஷம் இருந்திருக்க முடியும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு நல்லதை நோக்கி செஞ்சுருக்காங்க. அப்படித்தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இன்னைக்கு வந்து வக்பு சட்ட திருத்த மசோதாக்களில் வந்து ஒரு பக்கம் வந்து எதிர்ப்பு வந்து கிளம்பிட்டு இருக்கு. இதில் வந்து இடைக்கால தடையும் வந்து விதிச்சிருக்காங்க. இதில் அடுத்த மாற்றம் வந்து என்ன சார் வரும்? இடைக்கால தடைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு மைனர் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த கல்யாணம் நிற்கும். உங்கள் மனமாற்றம் நிற்கலைன்னா அதுக்கு அடுத்த நாள் அது நடந்துடும்.
இதுதான் அடிப்படை. ஒரு கோர்ட்டுக்கு கேஸ் கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. இப்போ போன முறை இதே வக்காஃப் போர்டில் வந்து சோனியா காந்தி அம்மா மன்மோகன் சிங் ஆட்சியில் கொண்டு வந்த போது 65 பேர் கேஸ் போட்டாங்க. 65 பேர் கேஸ் போட்டதில் எத்தனை இஸ்லா சகோதரர்கள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கேஸ் போட்டாங்க, ஆனால் எதையுமே சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கல. ஏன்னா அப்போ நடந்தது ஒரு எதேச்சாதிகாரம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு பெஞ்சுக்கு வந்திருக்கு, ஒரு நீதிபதி அதில் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்ன கேட்டிருக்காரு? இவங்க சொன்ன கருத்தை கேட்டிருக்காரு, பெட்டிஷனர் சொன்ன கருத்தை கேட்டிருக்காரு. இப்போ சொலிசிட்டர் ஜெனரலுக்கு சொல்லியிருக்காரு என்ன பண்ணணும். ஐயா, நான் 100 வருடமாக இவங்க என்னென்ன தப்பு பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு 7 நாளில் சொல்கிறேன். வெரி குட், 7 நாளில் வாங்க. இவ்வளவுதான் நடந்திருக்கு. நாம்ளே என்ன சொல்லியிருக்கு, அரசாங்கமே என்ன சொல்லியிருக்கு, இது வந்து நீதிமன்றம் மூலமாக வரணுங்கிறதுனால தான் நாங்கள் இப்போதைக்கு இதை தடை செய்கிறோம், நீதிமன்ற தீர்ப்புக்கு அடிபணிகிறோம்னு மத்திய அரசு தான் சொல்லியிருக்கு. அதில் இந்த 75 கேஸையும் கொண்டு வந்து 75 95 விஜய் சேர்த்திங்கன்னா 96 எல்லாரும் சேர்ந்து ஒரே இதுவாக விசாரிக்கிறாங்க. அவ்வளவுதான் அதில் இருக்கிற விஷயம். இந்த திமுக பத்திரிகைகள்லாம் சொல்கிற மாதிரி 200 ரூபாய் யூபி சொல்கிற மாதிரி தடையை வாங்கிட்டோம், அது மிகப்பெரிய வெற்றி அப்படின்லாம் சொல்கிறது பைத்தியக்காரர். அவர் நன்றியும் சொல்லியிருக்காரு. எங்களுடைய கருத்துக்களுக்கு வந்து நீங்கள் இந்த நீதிமன்றம் கொடுத்த இடைக்கால தடை வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்களுக்கு கிடைச்ச பெரிய வெற்றியாக இருக்குன்னு தானே ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. தண்ணீர் பந்தலை திறக்கிறதுக்கு ஒருத்தர் வராருங்க. தண்ணீர் பந்தலுங்கிறது என்னங்க, ஒரு கேனு, அதுக்கு மேலே ஒரு கேனு, ஒரு 4-5 கேனுங்க, இவ்வளோதானே அது. அந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க, அந்த கட்சிக்காக உழைக்கிறவங்க அதில் வருவாங்க. இதுக்கு தெருவாக போஸ்டர் அடித்து தண்ணீர் பந்தல் திறக்க வரும் தலைவர் அப்படின்னு போஸ்டர் அடிக்கிறாங்கன்னா, அந்த போஸ்டர் அடிக்கிற காசுக்கு இன்னொரு கேன் வச்சிங்கன்னா நிறைய பேர் தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா? அரசியல்னால் இப்படித்தான் இருக்கும். சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் தன்னை வந்து பெருசாக நினச்சிப்பாங்க, சம்பந்தம் இல்லாததுக்கெல்லாம் நான் தான் காரணம்னு நினச்சிப்பாங்க. இதுதான் மிகப்பெரிய தப்பு. அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் துப்பாக்கி முனையில் நடந்த ஒரு கட்டாய திருமணம் தான் இது வந்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியை அறிவிச்சிட்டாங்க. இது வந்து நிரந்தரமாக இருக்காது அப்படின்னு வந்து கார்த்தி சிதம்பரம் வந்து சொல்லியிருக்காரு. 98 என்டிஏல முதல்ல சேர்ந்தது ஜெயலலிதா அம்மா. 25-26 வருடங்களுக்கு முன்னாடி என்டிஏ தொடங்கப்படும் போது அதில் முதல்ல போய் தென்னகத்திலிருந்து சேர்ந்தது ஜெயலலிதா அம்மா. தமிழ்நாட்டுக்கு பிஜேபி கொண்டு வரணுங்கிற ஒரு எண்ணத்தை செய்தது ஜெயலலிதா அம்மா. நடுவில் சில விஷயங்கள் நடந்தது, அதனால் அவங்க வந்து நான் இனி சேர மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 2004 திரும்ப இணைந்து கூட்டணி நடத்தினாங்க. அப்போ இருந்த பாஜகவுக்கும் இப்போ இருக்கிற பாஜகவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ இருந்த பாஜகவில் யார் வேணாலும் எதை வேணாலும் பேசுவாங்க. ஒரு மைக் கிடச்சிருச்சுன்னா கமலஹாசன் மாதிரி நீங்கள் கேட்குற கேள்விக்கு முன்னாடியே நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன் அப்படின்ட்டு பதில் சொல்லுவாங்க. இருங்க, நான் இன்னும் கேள்வியே கேட்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிற அளவுக்கு உங்கள் நிலைமை மோசமாயிடும். அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. அந்த டைம்லலாம் ஜெயலலிதா அம்மா பிறந்தல்னாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ பொறுப்பாக தான் பேசுகிறாங்க, தெளிவாக இருக்காங்க. ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து யாரையும் மிரட்டி ஒரு கூட்டணிக்குள்ளே கொண்டு வர முடியாது. அப்படி பண்ண முடிஞ்சிருந்தால் இதை விட பெரிய பெரிய துப்பாக்கிகள்லாம் இருக்கிற மகாராஷ்டிராவில் 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஃபட்னாவிஸ் வந்து 2 தேர்தலுக்கு முன்னாடியே ஃபட்னாவிஸ் வந்து இப்போ 3வது முறையாக முதலமைச்சராக இருந்திருப்பார். இதோட பெரிய பெரிய துப்பாக்கியெல்லாம் இருக்குது. அங்கே ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுவும் கடலோர மாநிலம், அங்கெல்லாம் பெருசாக இருக்குது. மிரட்டணுன்னா எப்படி வேணாலும் பண்ணலாம். இந்த ஊழவுதார் வேலையெல்லாம் திமுக பேசக்கூடாது. ஆனால் இவங்க மிரட்டப்பட்டாங்க இல்லையா, காங்கிரஸால் 2 முறை 234 தொகுதியில் 117 114 தொகுதியோ காங்கிரஸுக்கு கொடுத்துட்டு மீதி 114 தொகுதியில் திமுக நின்றுது. ஏன்னா எதிர்க்க எம்ஜிஆர் படம் ரிலீஸ் ஆகுதுனாலே இன்னொருத்தன் வந்து கல்யாணங்களே நடக்காது, மண்டபங்களே கிடைக்காது. அவன் படம் பார்க்குறதுக்காக மண்டபத்தில் வந்து தங்கிட்டு படம் பார்த்துட்டு போவான். அந்த மாதிரி ஒரு ஆள் எம்ஜிஆர். இவங்க பயந்து போய் கேவலமாக கேவலப்பட்டு காங்கிரஸோட 114க்கு 114க்கு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. அதுக்கப்புறம் கீழே ஒரு முறை ரைடு, மேலே ரைடு, கீழே கூட்டணின்னு நடத்தப்பட்ட போது இவங்க ஓப்பனாக கையெழுத்து போட்டாங்க. 61 சீட்டுக்கோ 63 சீட்டுக்கோ கையெழுத்து போட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் அதை பற்றி பேசக்கூடாது. அதிமுக மிகப்பெரிய கட்சி. அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தலைவரை மிரட்டிட்டு கல்யாணம் பண்ணிட முடியுமா? எப்படி பண்ண முடியும்? இப்போ டாஸ்மாக் விவகாரத்தில் வந்து செந்தில் பாலாஜி ஏற்கனவே வந்து ஒரு கேஸில் வந்து உள்ளே போயிட்டு வந்தார், சட்டவிரோதமான பண பரிமாற்றம். இப்போ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இடியில் வந்து ஒரு ஆதாரங்களை கொடுத்துருக்காங்க. இதில் செந்தில் பாலாஜிக்கான இன்னும் முக்கியமான ஆதாரங்கள் வந்து நாங்கள் அமலாக்கத்துறை வந்து எடுத்திருக்கிறதாகவும், இதில் இன்னும் பல அமைச்சர்கள் சம்மந்தப்பட்டு இருக்கிறதாகவும் வந்து ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு. இதில் முக்கியமாக வந்து முதல்வருடைய பெயரும் வந்து அதில் இடம்பெற்றிருக்கிறதாகவும் ஒரு தகவல் வெளியாயிருக்கு. அது உண்மையா? செய்தது கண்டிப்பாக பெரியவங்க தான், செய்து கொடுத்தது செந்தில் பாலாஜி. அதை
யார் மூலமாக செய்தார்? அவர் தம்பி மூலமாக செய்தார். அவர் தம்பி சும்மா கெத்தாக வந்துட்டு போனதை பார்த்தீங்களா? ஆமாம். எப்படி வந்தார்? சிங்கப்பூர்லேருந்து ஃப்ளைட்டில் வந்தார். ரொம்ப நாளாக காட்டில் மேட்டில் எல்லாம் அலைந்து திரிந்து மறைந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மறந்துட்டு சும்மா கும்முன்னு வந்து நின்றார் இல்லையா? அங்கேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் யார் அவரை இவ்வளோ நாளாக வச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க உண்மையை வாங்காமல் இருப்பாங்களா? ஸோ அதனால தான் இங்கே இவங்க நிறைய பேசுகிறார் இல்லையா? முதல்வர் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுகிறார். ஒத்தைக்கு ஒத்த பார்த்துருவான்லாம் பேசுகிறாரு பாருங்க. இந்த கதையெல்லாம் நடக்கிறதே அதனால தான். டாஸ்மாக் விஷயத்தில் கண்டிப்பாக மோசமான ஒரு நிலையை தான் சந்திக்க போகிறாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசும்போது நம்ம 2-3 மேட்டர் நம்ம பேசணும். ஒரு இதில் வந்து ஆம்பிக்விட்டி, ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குழப்பத்தை நீக்குவதற்கு நீங்கள் 142 கொண்டு வரலாம். ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் அப்படின்னு கவர்னருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு மசோதாவே பாஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு காலவரையை எடுத்துக்கலாம்ங்கிறது இருக்குது. அந்த காலவரையை நான் நிர்ணயிக்கிறேன்னு கோர்ட்டு வந்துதான். இப்போ ஆயுள் தண்டனைங்கிறது எத்தனை வருஷ தண்டனை? அது இப்போ குறைச்சிருக்காங்க இல்லையா? எது முதல்ல இருந்தது, அதை எதுலேருந்து குறைச்சாங்க? இன்னி வரைக்கும் ஆயுள் தண்டனைன்னா நீங்கள் உங்கள் ஆயுள் முடிகிற வரைக்கும் உங்களுக்கு தண்டனை, என் ஆயுள் முடிகிற வரைக்கும் எனக்கு தண்டனை. இதுதான் ஆயுள் தண்டனை. இதை 14 வருஷம்னு எந்த தாத்தாவுடைய பையன் சொன்னான்? இரட்டை ஆயுள்னா என்ன அர்த்தம்? நான் போய் திரும்ப செத்து போயிட்டு திரும்ப கொசுவாக பிறந்து வந்து திருப்பி ஜெயிலில் போய் உட்காந்துக்கணுமா? இரட்டை ஆயுள்னா எனக்கு சத்தியமாக புரியல. அதான் இந்த கோர்ட் அதுக்கு முடிவு சொல்லுமா? எத்தனை வருடம் ஆயுள் தண்டனைங்கிறது சொல்லுமா? சொல்லலை. இப்போ ஒரு ஆளை தூக்கு தண்டனை கொடுத்துட்றீங்க. 7 நாள் வரைக்கும் நீங்கள் கதை கேட்கலாம். 7ஆவது நாளைக்கு அப்புறம் எப்போ வேணாலும் அவரை தூக்கில் போடலாம். 24 வருடங்கள் முகமது ஆரிஃப்னு ஒருத்தன் மிகப்பெரிய கொடுங்கோல் வேலையை செய்தான். ரெஜிமெண்ட்டில் இருக்கிற 14 பேரை காயப்படுத்தினா 15 பேரை சாவடிச்சான். 24 வருஷமாக அவனுக்கு வந்து கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. உள்ளே போகிறான் வெளில வர்றான், உள்ளே போகிறான் வெளில வர்றான். உங்கள் காசில் என் காசில் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இவன் நம்ம பியான் சிங்னு ஒருத்தன், பியான் சிங்னு ஒரு சிஎம், அவரை சுட்டுக்கொண்டான். ஒருத்தன் சுட்டுக்கொண்டவன் 95ல் 22, 23 வரைக்கும் அவனை காப்பாற்றினாங்க. சிஎம்ஐ சுட்டவனுக்கு. அப்போ கோர்ட்டில் வந்து கிளிமன்சின்னு ஒன்று சொல்லணும்னா, ஒரு தண்டனைன்னு ஒன்று கொடுக்கணும்னா, தூக்கு தண்டனைன்னு கொடுக்க முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் என்ன தேவையில்லாமல் அவனுக்கு வந்து திரும்ப வாய்ப்பு என்ன வாய்ப்பு? அது நான் சொல்ல புரியுதுங்களா? நீதிமன்றம் சொல்லிடுச்சு இல்லையா? நீதிமன்றம் நீ தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் அவனுக்கு என்ன வாய்ப்பு? அப்போது அதே மாதிரி இன்னொரு விஷயம், உங்களுக்கு கசாப் விஷயம் தெரியும். எப்போ தூக்கில் போட்டாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா வெளில கலவரம் வரும். ஆனால் ஜஸ்ட் அமெரிக்காவை யோசிச்சு பாருங்கள். பின்லாடனை டார்கெட் பண்ணாங்க, பாகிஸ்தானுக்குள்ளே வந்தாங்க, தூக்கினாங்க, கொண்டு போய் கடலில் போட்டு போயிட்டாங்க. ஒரு துண்டு எலும்பு கூட உனக்கு கிடைக்கூடாது. பின்லாடன் செத்தான், அதுதான் முடிஞ்சு போச்சு. இது அமெரிக்க தீர்ப்பு. இங்கே விளையாடுறாங்க. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஆளுநர்கிட்ட, நீ வந்து 3 மாதத்தில் முடிவெடுக்கணும். வழுக்கத்தில் இருக்கிறவர் தப்பு கிடையாது. வழுக்கத்தில் இருக்கிறது ஒரு 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 குணாதிசயம். அதில் என்ன இருக்குது? அவர் என்ன தப்பு பண்ணார்? வேண்டுதல் பண்ணி வழுக்கத்தில் இருந்தார். ஆனால் அவர் ஏர் ஆயில் விற்றா தப்பு தானே? அதுதான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு நம்ம சொல்ல வர்ற விஷயம்.